சக்திவேல் அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்புச்செழியன் பார்த்தீங்கன்னா, தேனு தான் எனக்கு வேணும். தேன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, தேன வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, தேன் வந்து உங்க அம்மா விருப்பம் இல்லாம அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். உங்க கூட வந்து வாழ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, தேனுக்கும் அன்புச்செழியன ரொம்பவே பிடிக்கும். அவங்க அடிக்கடி வெளிய போறது, சாப்பிடுறது இந்த மாரிலாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வரைக்குமே அன்புச்செழியனோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, தேனை ஏத்துக்கவே இல்ல. தேன் எப்போதும் போல கோவிலுக்கு போறப்ப, அன்புச்செழியனோட அம்மாவும் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல தேனு தான் வந்து போய் சேர்ப்பாங்க. அவங்க அத்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லிருவாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து 1,50,000 செலவாகும்னு சொல்லவும், அவங்களோட செயின வச்சு பார்த்தீங்கன்னா, தேன் அந்த பணத்த வந்து கட்டுவாங்க. தன்னோட அத்தை அப்படிங்கிற உரிமையில இவ்வளோ தூரம் அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் கண் முழிச்சதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணு தான் என்ன காப்பாத்துச்சுடான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லும்போது, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லம்மா, தேனு தான்னு சொல்லிட்டு அவங்க பையன் சொல்லுவாங்க. "என்ன மன்னிச்சிரும்மா, உன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே நீ என் வீட்ல தான் வாழணும். நீ என்னோட மருமகன்னு" சொல்லிட்டு தேன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஏத்துப்பாங்க. இதனால அன்பு, தேனு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிருவாங்க. தேனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது இல்லாம, இப்ப அவங்க அம்மாவும் ஏத்துக்கிட்டனால, அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பமே கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறமாவது தேனு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு பாருங்க.